2013 Tamil old question paper day 7 video day 7 301 to 350 questions வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்க ஃபர்ஸ்ட் ஒன், உடம்பிடை தோன்றின்றொன்றை அறுத்துதன் உதிரம் ஊற்றி அடல் உடசுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் கம்பர். ஓகே, இந்த லைன் வந்து யாருடைய கூற்று? கம்பர். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலை செய்த முதல் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். பிள்ளைத்தமிழ் பார்த்ததும் நம்ம வந்து குமரகுருவர் நினச்சிருவோம், பட் வந்து தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். திருமங்கை ஆழ்வார் சொல்லணையில் அமைத்து பாடிய நூல் எது? திருவெழுக்கூற்றிருக்கை. திருவெழுக்கூற்றிருக்கை. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து நியூ இன்ஃபர்மேஷன் இருக்குது, நோட் பண்ணிடுங்க. அடுத்து விடை தேர்க. வீரமா முனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? தொன்னூல் விளக்கம். ஸோ அவர் இயற்றியது தொன்னூல் விளக்கம் தான், அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் ஔவையார். பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? திருப்பாவை. காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைர கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? அழகிய சொக்கநாதர். சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? நச்சினார்க்கினியர். கீழ்காண்பவர்கள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? அடியாருக்கு நல்லார். ஸோ மற்ற 3 பேர் நமக்கு என்ன எழுதியிருப்பாங்க? நச்சர், திருமலையர், தாமத்தர். ஸோ நமக்கு புக்லேயே இப்போ கொடுத்துருக்காங்க, 10 பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த நேம்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யார் வந்து எழுதுறேன்னு சொல்லிட்டு ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் முடியரசன். கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் கோவலன் கொலைகளப்பட்ட இடம். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? வாரா. மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வாரா. ஸோ வாராக்கு வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொருந்தா இணை. சொல் பொருள். மை மேம்பாடு. இது வந்து பொருந்தாத இணை. மானா அழகு. மீ உயர்ச்சி, மேல் வரும் உயர்ச்சி. மூப்பு. மற்ற 3மே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. மை அஞ்சனம்னு சொல்லி வரும், இங்கே மேம்பாடு கொடுத்துருக்காங்க. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இந்த வரிகளை பாடியவர் வள்ளிக்கண்ணன். வெப்ப தடுகளத்து வேழங்கள் 1000 கொப்ப தெருக்களிச்சால் கொண்டோன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுறது? ராசேந்திரன். குறள் இடம்பெற்றுள்ள இயல். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டான் இருள். இது என்ன அதிகாரத்தில், எந்த இயலில் இருக்குன்னா இல்லறவியல். ஸோ இல்லறவியல் நமக்கு வந்து அறத்துப்பாலில் இருக்கும். செய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. செய்தவன். சொற்களை ஒழுங்குபடுத்துக. கல்லார்க்கும் கற்றாருக்கும் கலிப்பருளும் கலிப்பே. அடுத்து அதேதான். இறப்பு நிகழ்வெதிர் வென்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குரத்தி பாட்டே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நார்மல் சென்டென்ஸாக இல்லை, கொஞ்சம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிச்சாகணும். நெக்ஸ்ட்டு 20th ஒன், பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். இதோடைய கொஸ்டின் எப்படி இருந்திருக்குன்னு கேட்குறாங்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? சரி, நம்ம வந்து பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் இருந்ததுன்னா அதனால் நமக்கு என்ன பெறுவோன்னு கேட்டாங்கன்னா அது எதுன்றது எடுத்தால் இன்பம்ன்றது வந்து ஆன்சராக வந்திருக்கும். பொருந்தா இணை. சலவர் நல்லவர். சலவர் நல்லவர் தான் பொருந்தாத இணை. தினம், நாள், நெருதல், நேற்று, மாறன், மன்மதன். இது எல்லாமே வந்து கரெக்டு. ஐ திங்க் சலவர் வஞ்சகர் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து வேர்ச்சொல். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்க. ஸோ இதில் வந்து ரிப்பீட்டாக நமக்கு வந்து பற்றுக பற்றற்றான் அதே தான் வந்து அதோட வேர்ச்சொல் என்னென்னா பற்று. நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். இந்த 4 மணிகளை தான் வந்து நான்மணி மாலை வந்து குறிக்குது. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். சீராப்புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம். ஒரு காண்டத்துக்கும் வந்து
ஒரு ஸ்டார்டிங்கில் அவர் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் அப்படி இல்லை அப்புறம் வந்து அவர் காட்டுக்கு போனது அது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓல்டு புக்கில் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 11th and 12th இருக்கும். ஸோ எந்த காண்டத்திற்கு என்ன இன்சிடென்ட்னு சொல்லி பார்த்து வச்சுருங்க. அடுத்து வல்லைக்கு உறங்கும் வளநாடர். வல்லை என்பதன் பொருள் நெல் குத்தும்போது பெண்கள் பாடும் பாட்டு. இந்த வல்லைன்றது வந்து நமக்கு இப்போ 8th புக்கில் ஓடையில் வந்து கொடுத்துருப்பாங்க. வல்லைன்றது நெல் குத்தும்போது பெண்கள் பாடும் பாட்டு. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் திருவாசகம். ஆர்ப்பறவை அனைத்திகழும் மணிமுறுவல் அரும்பறவை. இப்பாடல் அடியில் அமைந்துள்ளவாறு பின்வருவற்றுள் எது தவறானது? சீர் முரண் அமைந்துள்ளது. ஸோ முரண்னா நமக்கு எப்படி இருக்கும்? முரண்பாடு ஆப்போசிட்டாக இருக்கும். அது வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ராங். தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். தனி வாக்கியம்னு எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு எழுவாய் ஒரு சப்ஜெக்ட்டு இல்லைன்னா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம். ஒரே ஒரு பயனிலையை வந்து கொண்டு முடிஞ்சால் அதை வந்து தனி வாக்கியம் சொல்லுவாங்க. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் கி.ஆ.பெ.வி. ஸோ இப்போ இவருடைய ஃபுல் ஃபார்மை என்னன்னு தெரிஞ்சுதான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெண்டன் இட்டது வள்ளுகிர் தின்றிடல் புலியை. தொடர் தின்றிடல் என்னும் சொல்வது என்ன பொருள் கேட்குறாங்க? உறுதியான. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். இது ரிப்பீட்டடாக மாற்றி கேட்குறாங்க. பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இயற்பெயரை கொடுத்துட்டு அது யாரோட நேம்னு கேட்குறாங்க. ஏற்பாடு என்பதன் பொருள் சூரியன் மறையும் நேரம். நேற்று நம்ம பார்த்தோம் ஏற்பாடுன்றது ஏற்பாடு நம்ம வந்து நெல்லை நிலத்துக்குரிய சிறு பொழுதில் வரும் சூரியன் மறைய நேரம் தான் வந்து ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. காவோட தவறான பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள். பொருள் கேட்குறாங்களா, எதிர்ச்சொல் கேட்குறாங்களா, சரியானதை கேட்குறாங்களா, தவறானது. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் பார்த்துட்டு ஆன்சர் வந்து பிக் பண்ணிடாதீங்க. அரசன், மயில், காற்று எல்லாமே கரெக்டு. காத்தல் வந்து தவறு. சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் டெசிட்ஃபுல் பர்சன். சலவரை சாரா விடத்தில். இது இப்போ தான் சலவர்ன்றதை நம்ம மேலே பார்த்தோம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சீராட்டு, தாளாட்டு, நீராட்டு, பாராட்டு. ஸோ சாசாசி வரிசை ஃபஸ்ட்டு வரும். அப்புறம் தா, நீ, பா. செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறி. ஸோ லாஸ்ட்டில் பட்டது ஆயிடுச்சுன்னு முடிஞ்சாலும் நம்ம செயற்பாட்டு வினை எடுத்துடலாம். இங்கே வந்து நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. தான் வந்து கரெக்ட் ஆன்சர். கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை. கனிமுன் ஒரு நம்ம அந்த சீர்பிரிப்பில் அழகிட அதில் வந்து கனிமுன் நேரும் கனிமுன் நிறையும் வந்து அது வந்து வஞ்சித்தலை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. கீழ்காணும் சொற்களை எதிர்ச்சொல்லை கண்டறிக. பரிந்து வெறுத்து. மூதூர் எத்தினைக்குரிய ஊர் மருதம். மருதம் தான் வந்து பேரூர் மூதூர் அதெல்லாம் வரும். ஊர் அப்படின்னு எந்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோம். வயல்வெளிலாம் செலுத்தி இருக்கிற ஊரை குறிக்கிறது மருதம். நமக்கு இதே நெய்தல்னால் பட்டினம், பாக்கம் அதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. பின்வரும் மற்றும் ஈறுபோதல் இனமிகள் என்னும் விதிகளின்படி புணராதது. ஈறுபோகல் செம்மை கூட்டல் கடல் செங்கடல் வர. நெடும் இதுன்னா கவனிங்க. ஒன்று பிரித்து பார்க்கலாம். இது எப்படி பிரிக்கலாம்? நெடுமை கூட்டல் கடல். ஈறு போயிடுச்சு. இதோட இனமான இக்குக்கு இனமான இங்கு தோன்றி நெடுங்கடல். அதே மாதிரி இதுலேயும் வந்து மை போயிட்டு கருங்கடல் இது வந்துடும். இங்கேனா நமக்கு வந்து செங்கடல் போது செம்மை கூட்டல் கடல் வரும். ஸோ ஈறு போதல் படி மை போயிடும். ஆனால் இங்கே நம்ம இக்குக்கு இனமாக இங்கு போனால் செங்கடல் வரும். ஸோ அப்படிதான் இதுதான் வந்து நமக்கு வந்து ராங்காக இருக்குது. வெறும் ஈறு போதல்னு கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு அது கரெக்டாக இருந்திருக்கும். அடுத்து பொருந்த இணையை கண்டறி. பெருஞ்சித்திரனா தமிழ்ச்சோலை. இது வந்து தவறாக இருக்கிறது. வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதைகள் கரெக்டாக. அது ஒரு நகைச்சுவை நூல். தேவநாய பாவன தமிழர் திருமணம். திருவிக்கா சைவ திரவு. அடுத்து செரு அந்த ரூ வித்தியாசம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்க செரு சண்டை. அடுத்து வந்து வயல். அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்க வாசகர். அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்க வாசகர். என்று முல தென்தமிழ் என்றே தொடரை இயம்பியவர் கம்பர். பதிரொரு புயல் பொழி தருமணி பனைதரு
பருமணி பகரா நீர். இத்தொடரில் புயல் என்னும் சொல்லின் பொருள் மேகம். கீழ்காணும் விடைகள் எது சரியானது? மா விலங்கு. இதான் கரெக்டாக இருக்குது. ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் பாரதியார். சுப்பிரமணிய பாரதியார். அவர் தான் ஷெல்லிதாசன் சொல்லிட்டு அவரை கூறிக்கொண்டார். குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் நீலகேசி. குண்டலகேசிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வருது நீலகேசி. ஸோ குண்டலகேசின்றது நமக்கு ஐம்பெரும் காப்பியில் வரும், நீலகேசி ஐஞ்சிறு காப்பியத்தில் வரும். 49 விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருளையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் அபிதான சிந்தாமணி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி. ஓகே, இதோட நம்ம என்ன பண்ணிடலாம், டே 7 ஸ்டாப் பண்ணிடலாம். 301 to 350 யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.